வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் சாராய கடையை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களவைத் தலைவராக 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்ட ஓம் பிர்லாவிற்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பெண்ணிடம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி ரூபாய் 13.87 லட்சத்தை மர்ம நபர் நூதனமாக மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மத்திய அரசு செயல்படுத்த உள்ள 3 குற்றவியல் சட்டங்களை நிறுத்தி வைக்க கோரி புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள சாராய கடையை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சுத்துகேணி பிரதான சாலையில் சாராய கடை உள்ளது. இதன் அருகே கோவில், குடியிருப்புகள், தொழிற்சாலைகள் மற்றும் பேருந்து நிறுத்தமும் உள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு இருப்பதால் சாராய கடையை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் கலால் துறைக்கும் அரசுக்கும் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் வருகின்ற 29ஆம் தேதி இந்த சாராய கடை மீண்டும் ஏலம் விடப்பட்ட உள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு சுத்துகேணி 4 முனை சந்திப்பில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதிகாரிகளையும் புதுவை அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியுமா? ஒரு நல்லது கட்டது பண்ண முடியுமா? நான் என்ன சாப்பிட்டேன்? கல்வி காசுக்கு மக்களவைத் தலைவராக 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்ட ஓம் பிர்லாவிற்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மக்களவைத் தலைவராக 2வது முறையாக தாங்கள் தேர்வானது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது என்றும் ஏற்கனவே தங்களது கண்ணியமான அனுபவம் மிக்க செயல்பாடுகளை தேசம் கண்டுள்ளது. ஆகவே லட்சியத்தை அடையவும் மக்களவையில் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் பயனுள்ள நிர்வாகத்தையும் உங்களால் தர முடியும். 2வது முறையாக மக்களவைத் தலைவரானதற்கு புதுவை மக்கள் சார்பிலும் எனது சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெண்ணிடம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி ரூபாய் 13.87 லட்சத்தை மர்ம நபர் நூதனமாக மோசடி செய்தது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி முத்திரையர் பாளையத்தை சேர்ந்தவர் லதா. இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையதள வாயிலாக ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் கூறிய செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் பல தவணைகளில் ரூபாய் 13.87 லட்சத்தை முதலீடு செய்தாராம். அப்பொழுது அவருக்கு லாபம் கிடைத்திருப்பதை போல கணக்கில் காட்டியுள்ளது. ஆனால் அதனை அவரால் எடுக்க முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்தல்லதா இதுகுறித்து புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள இணையதள குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் மத்திய அரசு செயல்படுத்த உள்ள 3 குற்றவியல் சட்டங்களை நிறுத்தி வைக்க கோரி புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பங்கேற்றார். இந்திய தண்டனை சட்டம் 1860, இந்திய சாட்சிய சட்டம் 1872, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1983 ஆகிய சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. இவற்றிற்கு மாற்றாக மத்திய அரசு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பாரதிய நகரி சுரக்ஷா சன்ஹிதா 2023, இந்திய சிவில் பாதுகாப்பு சட்டம், பாரதிய நியாய சன்ஹிதா 2023, இந்திய நியாய சட்டம், பாரதிய சாட்சிய அதிநியம், இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டங்களை ஜூலை 1ஆம் தேதியில் இருந்து அமலாக்க உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதற்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் வழக்கறிஞர்கள், அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சட்ட அமலாக்கத்தை நிறுத்தி வைக்க கோரி கடந்த சில மாதங்களாக வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பணியாற்றும் வழக்கறிஞர்கள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வாயிலின் முன்பு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்.
புதுச்சேரியில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை சீரழிப்போரை கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக தண்டிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு விழிப்புணர்வு தின பேரணி நடைபெற்றது. உருளையன்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த பேரணியானது முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை காந்தி சிலை திடலில் நிறைவடைந்தது. கடற்கரை காந்தி சிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு போதை எதிர்ப்பு உறுதிமொழியை வாசிக்க மாணவர்கள் மற்றும் காவலர்கள் ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர், நாட்டின் எதிர்கால வளர்ச்சி இளைஞர்கள் மாணவர்கள் கையிலேயே இருக்கிறது. தற்பொழுது இளைஞர்கள் மாணவர்களிடம் சில தீய பழக்க வழக்கங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும். குறிப்பாக போதைப் பொருட்கள் நம்மை அடிமையாக்கிவிடும். போதை பொருட்களின் பழக்கத்திற்கு அடிமையாகாத உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலருடைய லாபத்திற்காக இளைஞர்களையும் மாணவர்களையும் சீரழித்து விடுகின்றனர். பணம் சம்பாதிக்கலாம் என கூறி சிறுவர்களை போதைப் பொருள் விற்க தூண்டுகின்றனர். அது மன்னிக்க முடியாத குற்றமாகும். இளைஞர்களை மாணவர்களை சீரழிப்போரை கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக தண்டிக்க வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு கலை நடனமும் நடைபெற்றது. இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், டிஜிபி ஸ்ரீனிவாஸ், சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் சொன்னால் எந்த வித தீய பழக்க வழக்கம் போதை பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருந்தால் தான் நமக்கு உடம்பு நல்லா இருக்கும். முதல்ல உடம்பு தான் முக்கியம். உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். உடம்பு நல்லா இல்லை என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியும். அவர் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. எது சொன்னாங்க? நோய் இல்லாமல் இருந்தால் தான் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அப்போ நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாமல் நாம் இருக்க வேண்டும். புதுச்சேரியில் ரேஷன் கார்டுகளுக்கு தரமான அரிசி அல்லது தற்பொழுது வழங்கப்படும் பணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார். அப்பொழுது அதில் கூறியதாவது: புதுவையில் தற்போது 3.60 லட்சம் சிவப்பு அட்டைதாரர்களும் 1.80 லட்சம் மற்றும் 25,000 AAY அட்டைதாரர்களும் உள்ளனர். இவர்களில் 2.05 லட்சம் சிவப்பு அட்டைதாரர்களும் 1.55 லட்சம் மஞ்சள் அட்டைதாரர்களும் அரிசிக்கு பதிலாக பணம் பெற்று வருகின்றனர். அரிசி விலை உயர்வால் அரசு வழங்கும் பணத்தின் மூலம் போதிய அரிசியை வெளியில் வாங்க முடியாத நிலை உள்ளது. ஆகவே தரமான சாப்பாட்டு அரிசியை அரசு வழங்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் அரிசிக்கான பணத்தை சிவப்பு அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் 1000 மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் 500 என உயர்த்தி வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முதல்வர் ரங்கசாமியுடன் மனு அளித்தனர். புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் விநாயகமூர்த்தி தலைமையில் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுவையில் அனைத்து பிரிவிலும் மொத்தம் 1205 மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். இவர்களுக்கான சிறப்பு கல்வி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும், சிறப்பு கல்வியாளர்களை நியமிக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு +2 அரசு பொதுத் தேர்வில் பார்வை திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கிரைப் எனப்படும் உதவியாளர் எழுதுவதற்கு நியமிக்கப்பட வேண்டும். ஊனம் பாதித்த குழந்தைகளுக்கு சிறப்பு பராமரிப்பு மையங்கள் தொடங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட முதல்வர் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூட இல்லை, எந்த ஸ்கூலும் சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு புதுச்சேரியில் குடிசை மாற்று வாரியம் மூலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட 108 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் நிதி உதவி திட்டத்தின் கீழ் 1,65 லட்சம் நிதி உதவி தொகை வழங்கும் அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த 108 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக ரூபாய் 1,65 லட்சம் நிதி உதவி தொகை வழங்கும் விழா மற்றும் அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் இன்று தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் முதல் தவணையாக 2 நபர்களுக்கு ரூபாய் 1.20 லட்சம் வீதம் ரூபாய் 2.4 லட்சம், இரண்டாவது தவணையாக 91 நபர்களுக்கு ரூபாய் 1.60 லட்சம் வீதம் 1,45,06,000 ரூபாயும், மூன்றாவது தவணையாக 15 நபர்களுக்கு ரூபாய் 17.50 லட்சம் என மொத்தம் ரூபாய் 1,65,50,000 ரூபாய் பயனாளிகளுக்கு அவரவர் வங்கி கணக்கில் தவணை தொகைக்கு ஏற்ப வர வைப்பதற்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உட்பட பயனாளிகள் கலந்து கொண்டனர்.
அமுத சுரபியில் பணியின் பொழுது உயிரிழந்த 6 ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் தினக்கூலி ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டதற்கான ஆணையினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அமுத சுரபி கூட்டுறவு பண்டகசாலையில் பணியின் பொழுது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 6 ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு தினக்கூலி ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமுத சுரபி நிர்வாகி இந்திரமோகன், மேலாண் இயக்குநர் ஐயப்பன், மேலாளர் சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடைகளில் இருந்து கழிவு நீரானது குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியேறுவதாக வந்த புகாரை தொடர்ந்து விக்னேஷ் கண்ணன் அப்பகுதிகளை ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடைகளில் இருந்து கழிவு நீர் வெளியேறி சாலைகளில் வழிந்தோடுவதாகவும் இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணனிடம் சந்தித்து முறையிட்டனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த விக்னேஷ் கண்ணன் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். இதற்கு அப்பகுதி மக்கள் விக்னேஷ் கண்ணனுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த ஆய்வின் பொழுது விக்னேஷ் கண்ணனின் ஆதரவாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் நவீன நாடக நடிப்பு முறைகள் பற்றிய பயிற்சி பட்டறையை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நவீன நாடக நடிப்பு முறைகள் மற்றும் பொம்மலாட்ட அரங்க தொழில்நுட்பங்கள் பற்றிய 3 நாட்கள் பயிற்சி பட்டறையை துவக்க விழா காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று நடைபெற்றது. கலை பண்பாட்டுத்துறை செயலர் நெடுஞ்செழியன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார். இதில் சென்னை கலைக்குழுவை சேர்ந்த நாடகவியலர் பிரவியன், நவீன நாடக பயிற்சியாளர்கள் காந்தநாதன், பிரேம்நாத் மற்றும் பொம்மலாட்ட பயிற்சியாளர்கள் தண்டபாணி, கலைவாணன், பாலசுப்ரமணி, அருணகிரி, எலிசபெத் ராணி ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு நாடகங்கள் மற்றும் பொம்மலாட்டங்கள் குறித்து பயிற்றுவித்தனர். மேலும் பயிற்சி பட்டறையில் நிறைவு நாளில் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் குறித்து முதல்வரிடம் திருநங்கைகள் அளித்த புகாரில் உண்மை இல்லை என்று இயக்குநர் அலுவலகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மத்திய அரசின் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் விதிமுறைகள் படி சுகாதாரத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. HIV தடுப்பு பணிக்காக 4 தொண்டு நிறுவனங்கள் ஒரு சமுதாயம் சார்ந்த தொண்டு அமைப்புக்கு விழிப்புணர்விற்காக நிதியுதவி வழங்கப்படுகிறது. ஆனால் சமுதாயம் சார்ந்த தொண்டு அமைப்பு கடந்த மார்ச்சில் HIV எய்ட்ஸ் தடுப்பு சேவை பணியில் இருந்து தானாக விலகிக் கொள்வதாக கடிதம் அளித்தது. அதில் தங்களது ஊழியர்கள் சரிவர நடத்தப்படவில்லை என கூறப்பட்டது. ஆனால் அது குறித்து விசாரணை நடத்தப்பட்ட பொழுது அவர்களது புகாரில் உண்மை இல்லை என தெரிய வந்தது. தற்பொழுது எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க அதிகாரிகளுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவது சரியல்ல. அனைத்து செயல்பாடும் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவன பிரதிநிதி முன்னிலையிலேயே நடைபெற்று அரசின் ஒப்புதலுடன் செயல்படுத்தப்படுகிறது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் சாராய கடையை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களவைத் தலைவராக 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்ட ஓம் பிர்லாவிற்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பெண்ணிடம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி ரூபாய் 13.87 லட்சத்தை மர்ம நபர் நூதனமாக மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மத்திய அரசு செயல்படுத்த உள்ள 3 குற்றவியல் சட்டங்களை நிறுத்தி வைக்க கோரி புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.